எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராஜேஷ் பேசுகிறேன். நம்ம பிபிஜி மீடியா சேனலில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏஷியன் பெயிண்ட்ஸில் அபெக்ஸ் அப்படிங்கிற ப்ராடக்டை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அதான் நீங்கள் எனக்கு செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய உதவியாக இருக்கும். வெளிப்புற சுவர்களுக்கு எக்கனாமிக்கல் ரேஞ்சில் என்ன பெயிண்ட் அடிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுக்குறேன், அதை போய் பாருங்கள். அடுத்த ஸ்டேஜில் இருக்கக்கூடியது தான் இந்த அபெக்ஸுங்க. ஏஷியன் பெயிண்ட்ஸில் இந்த அபெக்ஸை வந்துட்டு நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். அது ஒரு எக்கனாமிக்கல் ரேஞ்ச் ஓகே போதும், ஆனால் நமக்கு எமல்ஷன் அடிக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு அது ஓகேங்க. ஒரு 2 or 3 இயர்ஸ் வந்துட்டு தாங்கக்கூடிய ஒரு எமல்ஷன் தான் அது. ஆனால் இது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அபெக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 4 to 5 இயர்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்கும். அதாவது கலர் ஃபேட் ஆகாமல், நம்ம என்ன கலர் அடிக்கிறோமோ அந்த கலர் ஃபேட் ஆகாமல் ஓரளவு தாங்கக்கூடிய ஒரு நல்ல பெயிண்ட்டுங்க. ஒரு 4லேருந்து 5 வருஷம் இந்த ப்ராடக்டை நீங்கள் அடிச்சிங்க அப்படின்னா, அது மட்டும் இல்லாமல் இதை டஸ்ட் ப்ரூஃபாகவும் இவங்க கொடுக்குறாங்க. அடுத்த ஸ்டேஜில் இருக்கக்கூடியது தான் இந்த அபெக்ஸுங்க. ஏஷியன் பெயிண்ட்ஸில் இந்த அபெக்ஸை வந்துட்டு நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். அது ஒரு எக்கனாமிக்கல் ரேஞ்ச் ஓகே போதும், ஆனால் நமக்கு எமல்ஷன் அடிக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு அது ஓகேங்க. ஒரு 2 or 3 இயர்ஸ் வந்துட்டு தாங்கக்கூடிய ஒரு எமல்ஷன் தான் அது. ஆனால் இது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அபெக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 4 to 5 இயர்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்கும். அதாவது கலர் ஃபேட் ஆகாமல், நம்ம என்ன கலர் அடிக்கிறோமோ அந்த கலர் ஃபேட் ஆகாமல் ஓரளவு தாங்கக்கூடிய ஒரு நல்ல பெயிண்ட்டுங்க. ஒரு 4லேருந்து 5 வருஷம் இந்த ப்ராடக்டை நீங்கள் அடிச்சிங்க அப்படின்னா, அது மட்டும் இல்லாமல் இதை டஸ்ட் ப்ரூஃபாகவும் இவங்க கொடுக்குறாங்க. அதே மாதிரி இந்த பெயிண்ட்டை நான் அடித்து பார்த்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, அந்தளவுக்கு இருக்கா அப்படின்னா ஓகே. டஸ்ட்டு ப்ரூஃப் அப்படின்னா நீங்கள் இந்த விளம்பரத்தில் காட்டுற மாதிரி ஏற்கனவே சொன்னேன், ஒரு மாதிரி அப்படியே டஸ்ட்டு பறந்துருமா, நிற்கவே நிற்காதா, ஒட்டாமல் அப்படியே கீழே விழுந்துருமா அப்படின்னா அப்படி கிடையாதுங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ரோட் சைடில் இருக்கிறவங்களுக்கு அதிகமாக வீடு வந்து பார்த்திங்கன்னா எப்போயுமே புழுதி படிஞ்ச மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற ஏரியாவில் ஓகேன்ற அளவுக்கு ஓகேங்க. நான் பார்த்த வரைக்கும் அவங்க வந்து விளம்பரம் பண்ணலாம், அவங்க சொல்லலாம். ஆனால் நான் வந்துட்டு இந்த ப்ராடக்டை அடித்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓகேங்க. இந்த காசுக்கு நம்ம கொடுக்குற இந்த காசுக்கும் இந்த குவாலிட்டிக்கு இது ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. மழை டைம்லேயே ஆகட்டும், இல்லை வெயில் டைம்லேயே ஆகட்டும், வெதர் கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே தாங்கக்கூடிய, அதாவது 4 to 5 இயர்ஸ் வந்து தாங்கக்கூடிய அளவுக்கான ஒரு பெயிண்ட்டு தாங்க இது. நீங்கள் என்ன கலர் சூஸ் பண்ணி அடிக்கிறீங்களோ அந்த கலர் வந்துட்டு ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 4 to 5 இயர்ஸ் ஃபேட் ஆகாமல் பார்த்துக்கக்கூடிய ஒரு எமல்ஷன் பெயிண்ட் தான் அது. மற்றபடி இந்த பெயிண்டில் வந்துட்டு ஒரு 500 ரூபாயிலேருந்து ஒரு 600 ரூபாய்க்குள்ளே வருங்க ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா. என்ன காரணம் அப்படின்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இது கலரண்ட்டு. அதில் ஆட் பண்ணுற கலர், அது ஸ்டெய்னர் காஸ்ட்டை வந்துட்டு எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு ஒவ்வொரு கடையில் ஒவ்வொரு மாதிரி சார்ஜ் பண்ணுவாங்க. அதனால் அதை பார்த்துக்கோங்க. இது நான் சொல்கிறது எல்லாமே 1 லிட்டருக்கான ப்ரைஸ் தான். அதுவும் கரெக்டான ப்ரைஸ் இல்லை, நான் ஒரு ஆவரேஜாக தான் சொல்கிறேன். முன்ன பின்ன இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறேன். ஏன்னா ரொம்ப டார்க்லாம் போனீங்க அப்படின்னா ரேட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தான் வரும். இந்த பெயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஆன்டி அல்கல் பர்ஃபார்மன்ஸ் இருக்குங்க. இதில் இந்த பூஞ்சைகள் சொல்லுவாங்க இல்லைங்களா, ஒரு மாதிரி ஃபங்கல்ஸ் பிடிச்ச மாதிரிலாம் வரும் தெரியுங்களா, இந்த மழை டைம்லலாம் பச்சை பச்சையாக அங்கங்கே வரும் தெரியுங்களா, அந்த பிரச்சனைலாம் இந்த பெயிண்டில் வராது. ஆனால் இந்த பெயிண்ட் அடித்ததுக்கப்புறமும் இல்லை இதெல்லாம் வருதுங்களே அப்படின்னா, அந்த இடத்துல ஏதாச்சும் டேம்பிங் பிரச்சனை இருக்கலாம். இப்போது டேம்பிங்னா பூமியிலேருந்து தண்ணி ஊறி சில பில்டிங்கோட அவுட்டரில் பார்த்திங்கன்னா ஒரு 1 அடிக்கு 2 அடிக்கெலாம் பார்த்திங்கன்னா சுற்றி சில பக்கம்லாம் டேம்பிங் பிரச்சனை, அதாவது ஓதம் அடிக்கிறது சொல்லும் இல்லைங்களா, அந்த மாதிரி ஓதம் அடித்து அங்கங்கே ஒரு பாசி பிடிச்ச மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஆகுது அப்படின்னா அதுக்கு இந்த பெயிண்ட்டை வந்து நம்ம ஒரு காரணமாக சொல்ல முடியாது. என்ன காரணம்னா, அந்த டேம்பிங் ப்ராப்ளம் இருக்கிற ஏரியாவில் நம்ம வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த பெயிண்ட் அடிக்கணும். ஒரு பக்கம் இந்த மாதிரிலாம் ஓதம் இருக்குது அப்படின்னா அதை அப்படியே கொண்டு போய் ஒரு பெயிண்ட் அடிக்கக்கூடாதுங்க. எப்போவுமே அந்த மாதிரி அடிச்சிட்டோம் அப்படின்னா நீங்கள் இவ்வளோ செலவு பண்ணி பெயிண்ட் அடிக்கிறதுக்கு ஒரு பிரயோஜனமே இல்லாமல் போயிடும். என்ன காரணம் அப்படின்னா, இந்த ஓதம் இருக்கிற ஏரியாவில்
நீங்கள் எந்த பெயிண்ட் அடிச்சிங்கனாலுமே நிற்காதுங்க. ஒரு 2லேருந்து ஒரு 3 மாதம். நான் சொல்கிறதே அதிகபட்சம் 1 மாதத்துலேயே சிலதெல்லாம் உறிஞ்சி வர்றதுக்கான அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. இது பூமியிலேருந்து நீர் ஊறும். அது வழியாக ஒரு ப்ராப்ளம் வரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா பாத்ரூமில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டைல்ஸ்லாம் வந்துட்டு அந்த ஜாயிண்ட் இருக்குது தெரியுங்களா? ஒவ்வொரு டைல்ஸுக்கும் ஜாயிண்ட் இருக்கும். அங்கே மாவு வைப்பாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த மாவெல்லாம் நாளடைவில் என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம போடுற கெமிக்கலோ இல்லை ஆசிட்டோ போட்டு வாஷ் பண்ணுவோம். வாஷ் பண்ணும்போது என்ன ஆகுன்னா, தாங்கிறதில்ல அந்த மாவுலாம். அது ஒரு மாதிரி டைல் பவுடரை வச்சு தான் ஃபஸ்ட்லாம் வச்சுட்டு இருந்தாங்க. இப்போ நிறைய பேர் புது வீடுனாலும் சரி, நிறைய பேர் இப்போ என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, எபாக்சி வைக்க ஆரம்பிச்சிடுறாங்க பாத்ரூம்களுக்கு. அந்த எபாக்சி எப்படி அப்ளை பண்ணணும், அது என்ன பண்ணணுன்றங்கிறத நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் நான் சொல்கிறேன். அதை பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 15 to 16 இயர்ஸ் வந்துட்டு உங்களுக்கு நல்லாவே இருக்குது. சில ப்ராடக்ட் பொறுத்து நான் சொல்கிறேன். ஏன்னா குவாலிட்டியான ப்ராடக்ட் வச்சிங்கன்னா 15 to 16 இயர்ஸ் வந்துட்டு உங்களுக்கு நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நான் ஒரு 6 இயர்ஸ்க்கு முன்னாடி வச்ச வீடே இன்னும் போய் பார்க்குறேன். அந்த ஓதம் பிரச்சனைலாம் இல்லைங்க. அதாவது பாத்ரூமை சுற்றி இருக்கிற வால், பாத்ரூமோட அவுட்டரில் இருக்கிற வால் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓதமாக இருக்குது அப்படின்னா அது அதிகபட்சம் அந்த பாத்ரூமில் இருக்கிற நீர்க்கசிவினால் வர்றதாக தான் இருக்கும். இது ஒன்றுங்க. அப்படி இல்லைன்னா பாத்ரூமில் ஏதாச்சும் டைல்குள்ளார நம்ம கன்சீல் பண்ணியிருப்போம் பைப் லைன்ஸ் எல்லாமே. அந்த பைப் லைன் ஏதாச்சும் உடஞ்சிருக்கலாம், டேமேஜ் ஆகிருக்கலாம், லீக்கேஜ் இருக்கலாம். அதனால் வர்றதுன்றது அது 2ஆம் பட்சம். ஆனால் அதிகபட்சம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே டைலோடைய அந்த கார்னர் சுற்றி 4 சோத்துக்கும் ஃப்ளோருக்கும் ஜாயிண்ட் ஆகிற அந்த இடத்துலையும், அதே மாதிரி ஃப்ளோரோட ஜாயிண்ட் ஏரியாவிலையும் வந்து பார்த்திங்கன்னா மிஷினை போட்டு கட் பண்ணி நீட்டாக எபாக்சி வச்சிட்டிங்க அப்படின்னா அரெஸ்ட் ஆயிரும் அந்த நீர்க்கசிவு. அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு அந்த ஏரியாவில் பெயிண்ட் பண்ணலாம். இது ஒன்று. 2ஆவதுங்க, பூமியிலேருந்து நீர் ஊறும். அது வழியாக ஒரு ஓதம் அடிக்கும். அதாவது நீர் கசிவு ஏற்படும். அதே மாதிரி பாத்ரூமில் இந்த மாதிரி ஏரியாவில் நீர் கசிவு ஏற்படும். அதே மாதிரி அண்டர் கிரவுண்ட் வாட்டர் டேங்க் மூலயமா நீர் கசிவு ஏற்படும். அதே மாதிரி மேலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் வந்துட்டு பிளாஸ்டிக்கில் வந்துட்டு டேங்க் வைக்கிறோம். அதாவது சின்டெக்ஸ் டேங்க்குன்னு சொல்கிறோம் இல்லைங்களா? அந்த மாதிரி நிறைய டேங்க்லாம் இப்போ யூஸ் பண்ணுறோம் மொட்டை மாடியில். அதெல்லாம் இல்லாமல் நிறைய பேர் சிமெண்ட்டில் கட்டியிருப்போம். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய அடிபாகத்துலேருந்து அப்படியே சீலிங்கில் நீர் இறங்கும். அதே மாதிரி நம்ம வீட்டோடைய ஓப்பன் டெரஸ், அதாவது மொட்டை மாடியில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நீர் கசிஞ்சு இறங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது மாதிரி நிறைய. அதே மாதிரி வீட்டோட சன்ஷேடு இருக்குது இல்லைங்களா? சன்ஷேடில் வந்துட்டு சில பேர் ப்ளைனாக விட்டுருப்பாங்க. சில பேர் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த மரத்துடைய இலை சத்தைகள்லாம் விழுந்து ரொம்ப பாசம் பிடிச்சி அதன் மூலமாக தண்ணி போகிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னா நீர் கசிவு ஏற்படும். இந்த மாதிரி நீர் கசிவு வீட்டை பாதிக்கிறதுக்கு அதிகபட்ச நிறைய வாய்ப்புகள் இந்த இப்போ நான் சொன்ன விஷயங்கள் மூலயமா நடக்குங்க. இது எல்லாமே நீங்கள் வந்து ஒரு பெயிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை எல்லாமே அரெஸ்ட் பண்ணணும். இது எல்லாமே நீங்கள் ரெக்டிஃபை பண்ணாமல் நீங்கள் பெயிண்ட் அடிச்சிங்க அப்படின்னா நீங்கள் பெயிண்டிங்க்காக செலவு பண்ணுற அத்தனை பணமும் வேஸ்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். அதனால் நீங்கள் அந்த தப்பு மட்டும் செஞ்சிடாதீங்க. இது முக்கியமான ஒரு விஷயம். இதை நான் சொல்லி ஆகணுன்றதுக்காக தான் இதை நான் இந்த வீடியோவில் சொல்ல வேண்டியது ஆயிடுச்சு. என்னென்னா இதுக்கு முன்னாடி கூட எக்கனாமிக்கல் பெயிண்ட்டை பற்றி பேசும்போது கூட எனக்கு என்னென்னா ஆக்சுவலி ஞாபகம் வரல. சரி, ஓகே, அது வீடியோலாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் எனக்கு ஞாபகம் ஐயோ அதை சொல்லாமல் போயிட்டுமே அப்படின்னு. ஏன்னா அது ஆல்ரெடி அது ஒரு 9 மினிட்ஸ் கிட்ட அந்த வீடியோ போயிடுச்சு. அதனால் நான் அதை போதும் அப்படின்ற மாதிரி இதில் வந்துட்டு உங்களுக்கு இந்த விஷயத்தையும் கவர் பண்ணியே ஆகணும் அப்படின்றதுக்காக தான் மெயினாக நான் இந்த விஷயத்த சொல்லிடுறேன். முக்கியமாக பெயிண்ட் அடிக்கிறவங்க இந்த விஷயத்த கண்டிப்பாக பண்ணிடுங்க. அது பண்ணாமல் பெயிண்ட் அடிக்காதீங்க. அது ஞாபகம் வச்சுக்கோங்க. மற்றபடி ஏஷியனில் அபெக்ஸ், டியூலக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா வெதர் ஷீல்டு, இந்த 2 ப்ராடக்ட்டில் வெதர் ஷீல்டு வந்துட்டு ஏன் நல்லாயிருக்கும்னு நான் சொல்கிறேன். காரணம் அப்படின்னா அதோடைய பர்ஃபார்மன்ஸ் எனக்கு நல்லாவே தெரியும். அதை வந்துட்டு நான் இந்த ஃபீல்டுக்கு வந்துட்டு நான் இந்த பெயிண்டிங் கான்ட்ராக்டராக வரதுக்கு முன்னாடி நான் பெயிண்டராக வந்துட்டு ஃபீல்டில் இறங்கி ஒர்க் பண்ணியிருக்கேன். ஒரு 9 to 10 இயர்ஸ் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். எனக்கு பில்டிங்கில் ஒர்க் பண்ணியிருக்கிறதுனால, எனக்கு ஃபீல்டு ஒர்க் பண்ணதுனால எனக்கு தெரியும் அதோடைய குவாலிட்டி எப்படி இருக்கும் அப்படிங்கிறது, அதோடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதும் தெரியும். இதையும் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன், எனக்கு தெரியும். ஸோ டைரெக்டாக வந்துட்டு நான் ஒரு சூப்பர்வைசரோ இல்லை ஒரு கான்ட்ராக்டராகவோ நான் நேரடியாக வரல. அதனால் எனக்கு இந்த ப்ராடக்ட்டை பற்றி தெரியாமல் நான் பேசலை. எனக்கு மேக்ஸிமம் அதில் நான் இறங்கி வேலை செஞ்சதுனால அதோடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்ட்டு எனக்கு நல்லாவே தெரியும். அதை வச்சு தான் சொல்கிறேன். அபெக்ஸ் நல்ல ப்ராடக்ட் இல்லைன்னு நான் சொல்ல வரல, நல்ல ப்ராடக்ட்டு தான். ஆனால் டியூலக்ஸுடைய வெதர் ஷீல்டுக்கும் ஏஷியனுடைய அபெக்ஸுக்கும் கம்பேர் பண்ணும்போது என்னை கேட்டால் நான் வந்துட்டு வெதர் ஷீல்டு தான் வந்துட்டு ரெஃபர் பண்ணுவேன். ஆனால் ஏன் இப்போ என் கையில் கூட வந்து பார்த்திங்கன்னா ஏஷியனுடைய அபெக்ஸ்
இருக்குது அப்படின்னா காரணம் அதாவது டியூலக்ஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஏரியாக்குள்ளே பெயிண்ட் அடிக்கிறோம் அப்படின்னா அர்ஜென்ட்டுக்கு நமக்கு பெயிண்ட் பத்தலை கம்மியாக இருக்குது, திடீர்னு போய் வாங்கணும் அப்படின்னா நமக்கு டக்குன்னு கண்ணில் படுறது வந்து பார்த்திங்கன்னா ஏஷியன் டீலர்ஸ் தான் அதிகமாக இருக்காங்க. அதனால் வந்துட்டு வேறு வழி இல்லாமல் ஏஷியனை சில இடத்துல வாண்டடாக நம்ம போய் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுறோம். அவ்வளோதானே தவிர மற்றபடி உண்மையிலே பெஸ்ட்டான ஒரு மெட்டீரியலை கொடுக்கணும் அப்படின்னா நான் சில டைமில் பால்மராமல் வாங்குறது டியூலக்ஸில் வெதர் ஷீல்டு தான். அதனால் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் இந்த ரேஞ்சில் இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் வாங்கி அடிக்கணும். 4 to 5 இயர்ஸ் உங்களுக்கு பெயிண்ட்டு அவுட்ருக்கு அடிச்சிங்க அப்படின்னா தாங்கணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் அபெக்ஸும் போகலாம். அதை விட பெஸ்ட்டாக ஒரு குவாலிட்டி இன்னும் இதே ரேட்டில் இதே ப்ராடக்ட்டில் வேணும் அப்படின்னா நீங்கள் டியூலக்ஸில் வெதர் ஷீல்டை வந்துட்டு வாங்கி அடிக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏஷியனில் அல்டிமா அப்படின்னு ஒரு ப்ராடக்ட் இருக்குங்க. அதுக்கு ஈக்குவலாக வந்து பார்த்திங்கன்னா டியூலக்ஸில் வெதர் ஷீல்டு மேக்ஸ்ன்னு ஒரு ப்ராடக்ட் இருக்குது. ஸோ அது வந்துட்டு உண்மையிலேயே வேறு லெவல் ப்ராடக்ட்டு தான், நல்லாயிருக்கும். அந்த ப்ராடக்ட்டு எப்படி இருக்கும், அந்த டியூலக்ஸுக்கும் ஏஷியனுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு கம்பேரிசன் வீடியோ நான் உங்களுக்கு அடுத்த வாட்டி நான் உங்களுக்கு போடுறேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருந்துச்சுன்னா என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் நம்பரும் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கமெண்ட்ஸில் உங்களுடைய கொஸ்டின்ஸை தெரிவிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நான் பதில் சொல்ல தயாராக இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி தெரிஞ்சவங்க தெரியாதவங்க யாருக்கு வேணாலும் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலுக்கு வந்திருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அதான் நீங்கள் எனக்கு செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய உதவியாக இருக்கும். நன்றி.